ரிஷபராசி நேயர்களுக்கு பராபவ வருடம் தமிழ் வருடம் எப்படி சார் இருக்கும்? குடும்பம், வாக்கு, தனம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல குரு இருந்து இந்த வருஷத்தை தொடங்குகிறார். அதுக்கு அடுத்து உச்சம் பெற்ற குருவாக இருக்க போகிறார். 3ஆம் இடத்துக்கு போகிறார் இல்லைங்களா? அதை எல்லாத்தை விட 11ஆம் இடத்துல சனீஸ்வரர் இருக்கிறதுங்கிறது நல்ல வருமானம், புதிய வேலை கிடைக்கும். இது வரைக்கும் மேலதிகாரிகள் உங்களுக்கு ரொம்ப தொல்லை கொடுத்தவங்கெல்லாம் போயிடுவாங்க. இடமாற்றம் வரும், அதிக சம்பளம், மன நிம்மதி, சந்தோஷம், ரிகக்னேஷன் கிடைக்குமா சார்? எனக்கு பணம் பட்டம் பதவி கூட வேணாம் சார், காலையில் வந்தேன்னா நைட்டு போகிறேன் சார், ஆனால் எனக்கு ரிகக்னேஷனே வரல, அதை ஒரு அப்படி முதுகில் தட்டி கொடுத்தா எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் சார். இந்த பராபவ வருஷத்தில் எனக்கு அது கிடைச்சா போதும் சார்னா கண்டிப்பாக கிடைக்கும். அதிக சம்பளம், அதிக பொறுப்பு, மன நிம்மதி, சந்தோஷம், இது எல்லாத்தோட வீட்லேயும் நிம்மதி வரும். இன்னும் கல்யாணம் ஆகலைங்களா? கவலைப்படாதீங்க, கல்யாணமும் ஆகும், திருமணம் நடக்கும், கெட்டி மேளம் கொட்டும், கல்யாணம் நடந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும். அட்லீஸ்ட் ஐஓஎல்ல, ஐவிஎஃப்பில் இதெல்லாம் கூட உங்களுக்கு இயற்கையில் கிடைக்கும். நீங்கள் செய்ய வேண்டியது நல்ல ஞாபகம் வச்சுங்க. அந்த முடிவு எடுக்கிறதுல போட்டு குழப்புறீங்க சார். நான் கடந்த ஒரு 4-5 வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார். அது ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும். பெண்களுக்கு கூட அந்த ஏதோ ராகு தோஷம், நாகதோஷம், பித்ரு தோஷம்னு சொல்லிட்டு திருமணம் தட்டிக்கிட்டே போகுது. அவங்களுக்கு கூட கல்யாணம் நடக்கும். வீடு கட்டலாமா சார்? எனக்கு அந்த பழைய கடன்லாம் தீர்ந்துருமா? பழைய கடன் தீரும், புதிய கடன் வந்து சேரும். ஆனாலும் சுப கடனாக வந்து சேரும். இப்போ ஒரு ஃப்ளாட் வச்சுக்கிட்டு இருக்கீங்க, அதை கொடுத்துட்டு ஒரு வீடு வாங்கிட்டுமா சார் அப்படின்னா தாராளமாக வாங்கலாம். அதே மாதிரி பெங்களூரோ மைசூரோ நான் எங்கன்னா போயிட்டு அங்கே கொஞ்சம் நிறைய சம்பாதிக்க முடியுமா? சளி சம்மந்தமான பிரச்சனைகள் போகுமா? என்னுடைய தாயினுடைய உடல்நிலை தேருமா? மருத்துவ செலவு குறையுமா? அப்படின்னா எல்லாமே சுப பலனாக நடக்கும். பராபவ வருஷம் ரிஷபராசிக்கு அற்புதமான பலன் கிடைக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு சுப பலன் கிடைக்கிறதுக்கு எந்த கோவிலுக்கு போகலாம் சார்? ஏதோ ஒரு புது கோவில் சொன்னேன். ஆமாங்க, இப்போ கோவிலுக்கு போயிட்டு விளக்கு ஏற்றுங்க அப்படின்னு சொன்னால் நீங்களும் ஏடாகூடமாக விளக்கு ஏற்றினுக்கிறீங்க. ஜோசியர் தான் சொன்னாருன்னு சொல்லிட்டு சுவாமி பாதத்திலேயே கற்பூரம் ஏற்றுறீங்க. அதே மாதிரி சுவாமியினுடைய அந்த ஆடை, அவருடைய ஆபரணம் இதெல்லாம் பார்க்குறதே கிடையாது. ஜோதிடம் சொல்லத்தான் முடியும். எந்த நேரத்தில் விளக்கு ஏற்றணும், எந்த நேரத்தில் அபிஷேகம் பண்ணணும்னு ஒரு கணக்கு இருக்குது. அதே மாதிரி ரிஷபராசிக்காரர்கள் அந்த நுணுக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டு நான் சொல்கிற கோவிலில் போய் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரஷ் இருக்கிற கோவிலில் போய் தீபம் ஏற்றுங்கன்னா சார் அந்த மூலையில் போய் ஏற்றுங்க சார்மா. அதனால் இப்போ நான் சொல்ல போகிற கோவில் எழுதி வச்சுங்க. சென்னைக்கு பக்கத்திலேயே பொன்னேரி அப்படின்னு ஒரு கிராமம். அந்த பொன்னேரியில் இருந்து கொஞ்சம் தூரத்தில் பஞ்சேஷ்டி அப்படின்னு ஒரு சின்ன குக்கிராமம். பஞ்சேஷ்டினா 5 வகையான ஹோமங்கள் செஞ்சு, யாகங்கள் செஞ்சு அங்கே இறைவனை வந்து வழிபட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு கோவில் அகத்தீஸ்வரர் திருக்கோவில். அகத்தியரே வந்து வழிபட்டு இருக்கார். நவரத்னங்களும் தான் அணிஞ்சு நவ கிரகங்களையும் ஆளுமையாக இருந்திருக்கிறார். இந்த கோவிலில் சாயந்தரத்தில் டெய்லி பார்த்திங்கன்னா சாயரட்ச நேரத்தில் சூரியன் வந்து அகத்தியர் மேலே வந்து சூரியனே வந்து வழிபடும் அந்த கோலத்தை நீங்கள் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே அகஸ்தியர் சன்னதியில் அகத்தியரோட தண்டம் இருக்குது. படிக்கிற குழந்தைங்களை கூட்டிகிட்டு போய் அந்த தண்டத்தாலேயே சுவாமி ஆசீர்வாதம் பண்ணுவார். ஆகவே ரிஷபராசிக்காரர்கள் போயிட்டு வாங்க, அற்புதமான பலன் கிடைக்கும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட்.